Hello everyone. இன்னைக்கு Android apps developmentல நம்ம பார்க்க போற டாபிக் Pathfinder for Blind. வாங்க இந்த ஆப் எப்படி வர்க் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த மொபைல் ஃபோனுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல வால் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் டிடெக்டர்னு சொல்லுவோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஆப் இன்வென்டர் பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட்னு கொடுங்க. ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து பாத்ஃபைண்டர்னு கொடுக்குறேன். பாத் ஸ்பேஸ் ஃபைண்டர்னு நம்ம கொடுக்க முடியாது. ஸ்பேஸ் இந்த நேமிங்கில் அலௌடு கிடையாது. அதனால நான் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கேன். பாத் அண்டர்ஸ்கோர் ஃபைண்டர் அண்டர்ஸ்கோர் பிளைண்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஒரு ஆப் ரெடி பண்ண போகிறோம். அந்த ஆப் எதுக்காகனா பிளைண்டுக்காக. ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் டிடெக்டர்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆப்பை டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஆப்போட தீம். ஓகே, நம்மளோட ஆப் மேக்கிங் போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு. முதல்ல நம்ம ரெண்டு பட்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு பட்டன் எதுக்குன்னா நம்மளோட சென்சார்ஸை ஆக்டிவேட் பண்றதுக்கு, இன்னொரு பட்டன் எதுக்குன்னா சென்சாரை டீஆக்டிவேட் பண்றதுக்கு. ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்டுக்கு எந்த சென்சார் யூஸ் பண்ண போறோம்னா ப்ராக்சிமிட்டி சென்சார் யூஸ் பண்ண போறோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறேன். அதுக்காக ஒரு லேபிள் எடுத்துக்கிறேன். ஸோ மொத்த ஸ்கிரீன்ல இருக்கிற பிளாக்ஸ் எல்லாத்தையுமே சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிட்டேன். ஸ்கிரீன் செலக்ட் பண்ணி அதுல ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டும் வெர்டிகல் அலைன்மெண்ட்டையும் சென்டர்ல செலக்ட் பண்ணியாச்சு. அந்த லேபிளை கிளிக் பண்ணி முதல்ல அந்த லேபிள்ல ஒரு ஹெட்டிங் கொடுத்துடலாம். பாத் ஃபைண்டர் ஃபார் பிளைண்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட ஆப்போட நேம். ஸோ அதனால நான் அதை வந்து ஹெட்டிங்காகவும் கொடுத்துட்றேன். அதோட ஃபாண்ட்ஸை வந்து நல்லா போல்டன் பண்ணிக்கிறேன். தென் அந்த லேபிளோட பேக்ரவுண்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு கஸ்டம் கலர் கொடுக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம், நீங்க எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு கஸ்டம் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். கிரீன் ஷேட்ல ஒரு கஸ்டம் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்மளோட பட்டன்ஸோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட்னு ஃபர்ஸ்ட் இருக்க பட்டனுக்கு நேம் கொடுக்குறேன். செகண்ட் இருக்க பட்டனுக்கு ஸ்டாப்னு நேம் கொடுக்க போறேன். நேம் கொடுத்தாச்சு. அடுத்தது அந்த பட்டன்ஸுக்கு ஒரு கஸ்டம் கலர் கொடுத்துடலாம். பேக்ரவுண்ட் கஸ்டம் கலர் கொடுத்துடலாம். இந்த ஆப் முழுக்க முழுக்க ஒரு சென்சாரோட சப்போர்ட்னால ஒர்க் பண்ண போகுது. ஸோ நம்மளோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்ம கால் பேசும்போது ஃபோனை நம்மளோட காது கிட்ட கொண்டு போகும்போது நம்மளோட ஸ்க்ரீனோட லைட் வந்து ஆஃப் ஆகிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இது எதனாலனா ஃபோனில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ப்ராக்சிமிட்டி சென்சாரால தான். ஸோ அந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணி
அந்த ஸ்க்ரீனோட பிரைட்னஸை இல்லை லைட்டை வந்து ஆஃப் பண்ணுது. ஸோ அந்த ப்ராக்சிமிட்டி சென்சாரை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டாஸ்க்கை இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். ஓகே, 2 பட்டன்ஸோட ஃபான்ட்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் கலர்ஸை செட் பண்ணியாச்சு. ஸோ இது செட் பண்ணலாம்னு அவசியம் இல்லை, இது பார்க்கறதுக்கு நம்மளோட ஆப் நல்லா இருக்கிறதுக்காக நான் இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸை எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ஸ்க்ரீனோட பேக்ரவுண்ட் கலரை செட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கிறதுக்காக ப்ளூ கலர் ஷேடில் செட் பண்ணியிருக்கேன். சாரி, பேட்டரி லோன்னு இருக்கு. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் கலரை வந்து ப்ளூ ஷேடுக்கு நான் செட் பண்ணிட்டேன். அடுத்தது சென்சார்ல வேரியஸ் சென்சார் நம்மள ஃபோன்ல இருக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சார். ஸோ இது வந்து ஒரு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு சென்சார். ஓகே, அடுத்தது நம்மளோட மீடியா ஆப்ஷனுக்கு போயிட்டு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வர்ஷன் பிளாக் எடுத்துக்கலாம். எதுக்காகனா நம்மளோட ஃபோன் ஒரு ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணிடுச்சுன்னா அதை வாய்ஸா வெளியில அவுட்புட் கொடுக்கறதுக்காக நான் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஆப்ஷனை எடுத்திருக்கேன். வாங்க நம்மளோட பிளாக் கோட்ஸுக்கு போயிடலாம். முதல்ல பட்டன் 1க்கான கோடை கொடுத்துடலாம். வென் பட்டன் கிளிக் பிளாக்கை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ப்ராக்சிமிட்டி சென்சாரை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சார் 1 எனேபிள். ஸோ இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ண போறோம்னா பட்டன் 1 நம்ம கிளிக் பண்ண உடனே ப்ராக்சிமிட்டி சென்சாரை ஆன் பண்ணிடும். பட்டன் 2 நம்ம ப்ரெஸ் பண்ணா ப்ராக்சிமிட்டி சென்சாரை ஆஃப் பண்ணணும். தட் மீன்ஸ் ஸ்டாப் பட்டனை கொடுத்தனா ப்ராக்சிமிட்டி சென்சாரை ஆஃப் பண்ணணும். ஸோ அதுக்கான கமெண்டை தான் நம்ம இப்போ கொடுக்குறோம். பட்டன் 2 கிளிக் பிளாக் எடுத்துக்கிறேன். அதில் திரும்ப ப்ராக்சிமிட்டி சென்சாரை நான் கிளிக் பண்ணுறேன். செட் ப்ராக்சிமிட்டி சென்சார் எனேபிள் அந்த பிளாக்கை எடுத்துன்னு வந்து கொடுத்துக்கலாம். அதில் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட லாஜிக் என்னன்னா ஃபர்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே சென்சார் கிட்ட இருந்து டேட்டாஸ் வரணும். செகண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே சென்சார் கிட்ட இருந்து டேட்டாஸ் வரக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நம்மளோட கண்டிஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா எனேபிள் டு ட்ரூன்னு கொடுப்பான். ட்ரூன்னு கொடுத்தா டேட்டாஸ் வரும். எனேபிள் டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்தா நம்மளுக்கு டேட்டாஸ் வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சென்சார் கிட்ட இருந்த டேட்டாஸை வாங்குற கான்செப்டை முடிச்சாச்சு. அடுத்தது ப்ராக்சிமிட்டி சென்சார் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ அதில் வென் ப்ராக்சிமிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஆப்ஷனை கால் பண்றோம். அதுல நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்க போறோம். ஸோ அதுல டெக்ஸ்ட் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க ஒரு blank டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதுல நான் என்ன பண்றேன்னா ஆப்ஜெக்ட் டிடெக்டர்னு கொடுக்குறேன். ப்ளீஸ் மூவ்னு கூட கொடுத்துக்கலாம். இது உங்களோட விருப்பம். ஆப்ஜெக்ட் டிடெக்டர் ப்ளீஸ் மூவ், நீங்க உங்களோட விருப்பம் தான். அந்த இடத்துல டெக்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன வேணாலும் வரலாம். ஸோ இதோட இந்த பிளாக்கோட லாஜிக்ஸ் என்னன்னா நீங்க ப்ராக்சிமிட்டி சென்சார் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணுச்சுன்னா தட் மீன்ஸ் ப்ராக்சிமிட்டி சென்சார்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்து வாய்ஸா மாத்தி ஒரு வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். என்ன வாய்ஸ்னா ஆப்ஜெக்ட் டிடெக்டட் ப்ளீஸ் மூவ். ஸோ நீங்க என்ன வாய்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது ஆப்ஜெக்ட் டிடெக்டட் ப்ளீஸ் மூவ். ஸோ வெறும் ஆப்ஜெக்ட் டிடெக்டர்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா பெரிய லென்த்தி வேர்ட்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்காது. ஸோ அதனால சிம்பிளா ஆப்ஜெக்ட் டிடெக்டர்னு கொடுத்து நான் ட்ரையல் பார்க்குறேன். ஸோ நம்மளோட மொபைல் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. QR கோட் ஸ்கேன் பண்ணிடுறேன். ஓகே, நம்மளோட ஆப் சூப்பரா ஓபன் ஆக போகுது. ஸ்கேன் QR கோட் லோட் ஆயிட்டு இருக்கு.
ஓகே, நம்மளோட ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஆப். இப்போ நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு ப்ராக்சிமிட்டி சென்சார் முன்னாடி ஏதாச்சும் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்டர்னு வருது. Object detected. Object detected. Object detected. Object detected. Object detected. Object detected. ஓகே, இதுதான் இந்த ஆப்போட ஒர்க்கிங். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.